கேவிஆர் லேர்னிங் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 பிஸ்னஸ் லாலேருந்து பார்க்க போகிறோம். இது வந்து சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிகாம் சிஏ பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை நான் கொடுப்பேன். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் என்ன விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1872 போட்டிருக்காங்க. The law relating to contract is contained in the Indian Contract Act 1872. What are all the laws contained in the aspect that are included in the Indian Contract Act 1872? என்னென்னலாம் வந்து கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாமே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்குள்ளார இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The act deals with the general principles of the law of contract. இந்த act this act deals with the general principles. இந்த act நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி லா ஆஃப் கான்ட்ராக்ட், ஜென்ரலாக என்னென்ன கோட்பாடுகள் இருக்குமோ அதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறது தான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இதோட செக்ஷன்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 75. செக்ஷன் 1லேருந்து செக்ஷன் 75 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சம் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் we can go for definition of contract. Definition of contract பற்றி நம்ம பார்க்க போகிறோம். A contract is an agreement made between two or more parties which the law will enforce அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட்னா என்ன அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. A contract is an agreement. கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் அப்படின்னு அர்த்தம். மேட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எப்படின்னா ஒரு ஒப்பந்தம் 2 பேருக்கு இடையில் போடப்படுது. சரிங்களா? ஒன்று வாங்குறவங்க, இன்னொருத்தர் விற்கிறவங்க. சரிங்களா? அடுத்தது a contract is an agreement made between two parties. அப்படி அந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் போடப்பட்டு அதில் லா என்ஃபோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன் கான்ட்ராக்ட். விச் த லா வில் என்ஃபோர்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் அன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சட்ட ரீதியாக 2 பேருக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2H டிஃபைன்ஸ் கான்ட்ராக்ட் அஸ் அன் அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா. இதில் 2Hல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷனில் 2 செக்ஷன் Hல டிஃபைன்ஸ் கான்ட்ராக்ட் அஸ் அன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் அஸ் அன் அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா. அப்போ நான் மேலே என்ன சொன்னனோ அதுதான் கான்ட்ராக்ட் அஸ் அன் அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா. கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம். அது வந்து அந்த இடத்துல சட்ட ரீதியாக அது என்ஃபோர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திஸ் டெஃபினேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் பொல்லக்ஸ் டெஃபினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் as follows: எவ்ரி அக்ரிமெண்ட் அண்ட் ப்ராமிஸ் என்ஃபோர்ஸபிள் அட் லா இஸ் ஏ கான்ட்ராக்ட். அதாவது பொல்லக்ஸ் டெஃபினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி அக்ரிமெண்ட், ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டும் ஒவ்வொரு ப்ராமிஸும் நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் என்ஃபோர்ஸபிள் அட் லா, இது வந்து என்ஃபோர்ஸ் அந்த இடத்துல ஆகும். அப்படி என்ஃபோர்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a contract is an agreement. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அக்ரிமெண்ட் அண்ட் இட்ஸ் என்ஃபோர்ஸபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துக்கலாம். An agreement is defined every promise and every set of promises forming consideration for each other. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ப்ராமிஸும் ஒவ்வொரு செட் ஆஃப் ப்ராமிசஸும் ஃபார்மிங் கன்சிடரேஷன்னா எனிதிங் இன் ரிட்டன் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று கொடுத்து இன்னொன்று வாங்குறது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒன்று கொடுத்து வாங்கிப்பாங்க. பொருள் கொடுத்து பணம் வாங்கிக்கலாம், இல்லை பொருளுக்கு பொருளும் கொடுத்துக்கலாம். அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிசஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். த நெக்ஸ்ட் ஒன் செக்ஷன் 2E என்ன சொல்லுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a promise is defined thus when the person to whom the proposal is made signifies his assent thereto. அப்படின்னா என்ன அப்படின்னா a promise is defined thus when the person, எந்த பர்சன்ட்ட நம்ம ப்ரொப்போசல் கொடுக்குறோமோ when the person to whom the proposal is made, அந்த பர்சன்ட்ட நம்ம ப்ரொப்போசல் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறேன், இந்த பொருளை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா?
அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் அன் அசென்ட் தேர் டு, ஒப்புதல் அப்படின்னு அர்த்தம். த ப்ரப்போசல் இஸ் செட் டு பி அக்செப்டட். அந்த ப்ரப்போசலை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கேன், அந்த ப்ராமிஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறது. திஸ் இஸ் அன் அதர் வேர்ஸ் மீன்ஸ் த அக்ரிமெண்ட் இஸ் அன் அக்செப்டட் ப்ரப்போசல். இதுக்கு இன்னொரு நேம் தான் அக்ரிமெண்ட்டை நம்ம அக்செப்டட் ப்ரப்போசல்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. And the next one is agreement and its enforceability. In order to therefore to form an agreement, there must be a proposal or offer by one party and its acceptance by the other party. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, in order to therefore to form an agreement, ஒரு agreement நம்ம ஃபார்ம் பண்றோம்னா, when we are forming an agreement there must be a proposal. அதாவது when we are forming an agreement, ஒப்பந்தம் நம்ம போடுறோம்னா கண்டிப்பா அதுல ஒரு proposal இருக்கணும். must be a proposal நம்ம கொடுக்கணும், ஒரு ஆஃபர் நம்ம கொடுக்கணும். கொடுக்குறோம்னு அர்த்தம். அவங்க நாம அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த இடத்துல என்ன by one party, ஆஃபர் by யாருக்கு, ஒரு பார்ட்டிக்கு, and its acceptance by other. அக்செப்டன்ஸ் அப்படின்னா ஒப்புதல் கொடுக்கறது. யார் கொடுக்குறா, இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஆஃபர் கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அன் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் ஆஃபர் கொடுக்குறோம், இன்னொருத்தர் அக்செப்டன்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறது என்னென்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்க்க போகிறோம். அதில் 3 கைண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்குது. ஒன்று கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு என்ஃபோர்ஸபிலிட்டி, அடுத்தது கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு ஃபார்மேஷன், அடுத்தது கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு பர்ஃபார்மன்ஸ். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேவிஆர் லேர்னிங் சேனல்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க. கேவிஆர் லேர்னிங் சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் கொடுப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.